வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ அசூர் போர்ட்டலிருந்து NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு 6 கோர் CPU 56 GB ரம்மோட பிபிஎஸ் சர்வர் ஒன்றை கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அசூர் போர்ட்டலுக்குள்ளே லொகின் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் மெஷின் என்ன இருக்கும் அதை கிளிக் பண்ணணும். கிரியேட்டை கிளிக் பண்ணணும். ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் நியூ. விரும்புகிற பேர் கொடுக்கலாம். நான் கேம் என்ன கொடுத்து ஓகே பண்ணுறேன். விர்ச்சுவல் மெஷின் நேம் கேம் ஒன்று கொடுக்குறேன். விண்டோஸ் 10 ப்ரோ தான் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல சி ஓல்ட் சைஸ் என்ன இருக்கும் இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய பிபிஎஸ்ஸில் நீங்கள் N சீரீஸ் பிஎம்பிஆ மெஷினை தான் செலக்ட் பண்ணணும். இதில் என்னென்ன டைப் பண்ணுங்க. நம்ம லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். இப்போ இருக்கிற லொக்கேஷனில் அந்த மெஷின் கிடைக்குது இல்லை, லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுவோம். ஈஸ்ட் USA செலக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல என்னென்ன டைப் பண்ணணும். NC6 ப்ரோமோ GPU நாம் இந்த சிஸ்டத்தை செலக்ட் பண்ணுவோம். 6 கோர் CPU 56 GB RAM இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல சர்வர் நேம் கொடுக்கணும். கேம் என்று கொடுக்குறேன். இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கொடுக்கணும். மேலே கொடுத்த அதே பாஸ்வேர்டு கீழே கொடுக்கணும். இந்த இடத்துல டிக் பண்ணியிருக்கட்டும். இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இப்படி இருக்கும், இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் SSD இருக்குது, இருக்கட்டும், மாற்ற வேணாம். நெக்ஸ்ட்டு இதுலேயுமே இந்த மாற்றம் பண்ணுற இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். செலக்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் டு இன்ஸ்டால் இருக்கும். இதில் கிளிக் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தால் NVIDIA GPU டிரைவர் எக்ஸ்டென்ஷன் இதை கிளிக் பண்ணணும். கிரியேட்டை கொடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கன்ஃபிகரேஷன் பண்ணின சர்வரை பயன்படுத்துறதுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு இந்த அளவு சர்ச் பண்ணுவாங்க. நம்ம விரும்பின நேரம் நம்மளோட சர்வரை ஓன் பண்ணி பயன்படுத்தலாம். பயன்படுத்தாத நேரம் சர்வர் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். சர்வர் ரன் ஆகினா மட்டும்தான் சர்ச் பண்ணுவாங்க. சர்வர் ஆஃபில் இருந்தால் சர்ச் பண்ண மாட்டாங்க. கிரியேட். இப்போ நம்மளோட VPS சர்வர் கிரியேட் ஆக தொடங்கிட்டுது. டெப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேவை ரெடியாகி வாரத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் NVIDIA GPU டிரைவர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. பிபிஎஸ் சேவர் ரெடி ஆகிட்டுது. கோ டு ரிசோர்ஸை கிளிக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், CPU சைஸை பாருங்கள். ஸ்டாண்டர்ட் NC6 ப்ரோமோ 6 கோர் CPU 56 GB RAM. பாருங்கள், 6 கோர் CPU 56 GB RAM. எக்ஸ்டென்ஷன் NVIDIA GPU டிரைவர் விண்டோஸ். இப்போ பிபிஎஸ்ஸை RDPயில் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்டை கிளிக் பண்ணணும். RDPயை கிளிக் பண்ணணும். டவுன்லோட் RDP ஃபைல். RDP ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுது. கிளிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு கனெக்டை கொடுக்கணும். யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் என்னென்னா நம்ம கேமனை கொடுத்துருந்தோம், அந்த யூசர் நேமை தான் இதில் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் இந்த இடத்துல கொடுக்கணும். இதில் டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு ஜேஸ். இப்போ பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணின பிபிஎஸ் சர்வர் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகி வந்துட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்செப்டை கொடுக்கணும். நெட்வொர்க் ஜேஸ். NVIDIA கிராபிக்ஸ் கார்டு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணினதால் ரீஸ்டார்ட் பண்ணினா தான் அந்த சிஸ்டம் சரியாக ரன் ஆக தொடங்கும். இங்கே வந்துட்டு பவரை கொடுத்துட்டு ரீஸ்டார்ட்டை கொடுத்தா சரி. டவுன்லோட் ஆன RDPயை கனெக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாஸ்வேர்ட் இதில் டிக் பண்ணிவிட்டு ஓகே. கூகுள் குரோம் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். டவுன்லோட் குரோம். சேவ். ரன். ஃப்ரெண்ட்ஸ், பிட்காயின், ஈதரியம், ரிபிள் போன்ற கிரிப்டோ கரன்சி எல்லாம் மைனிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சேவர் எல்லாம் பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இமெயில் இருந்தால் போதும். அந்த ஸ்டூடெண்ட் இமெயிலை பயன்படுத்தி இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டர்நெட் ஸ்பீடை பார்ப்போம். கோவை கொடுப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிபிஎஸ்ஸில் ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். 126 ஜிபி ஹார்ட் டிஸ்க் தந்திருக்காங்க. டெம்பரரி ஸ்டோரேஜ் 340 ஜிபி தந்திருக்காங்க. டெம்பரரி ஸ்டோரேஜில் எதையும் சேவ் பண்ணாதீங்க. நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிற ஃபைல்கள் அழிஞ்சு போயிடும். சிக்குள்ள ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. அல்லது இந்த ஏதாவது ஃபோல்டரில் கொண்டு போயிட்டு உங்களோட ஃபைல்களை சேவ் பண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணி கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாலட் மெமரி 56 ஜிபி ரம் தந்திருக்கிறாங்க. நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்த நேம் இங்கே வந்திருக்குது. இந்த CPU 6 கோர் CPU, Windows 10 OS தந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.